தகப்பன் சிட்சியாத அல்லது சிறு தண்டனைகள் தராத பிள்ளைகள் உண்டோ என்று எபிரேயர் 12:7 அப்போஸ்தலர் கேட்கின்றார். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை தண்டிக்கிறான் என்பதாக நீதிமொழிகள் 13:24 உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் என நீதிமொழிகள் 29:17 ஞானி உரைக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் பிள்ளைகளானால் நம் தேவனாகிய கர்த்தரும் நம்மை சிட்சிக்கிறார். அவரின் தண்டனை சிட்சை என்பது நம் வாழ்வில் நாம் தொலைந்து போகக்கூடாது என்பதற்காக என்பதை அறிந்து கொண்டால் நல்லது. கர்த்தராகிய நம் தகப்பன் நம்மை சிட்சிப்பதின் காரணம் 1, தேவன் நம் மீது கரிசனையாய் இருக்கிறார் என்பதை விளங்க செய்ய. 2, நாம் வேசி பிள்ளைகள் அல்ல, தகப்பனை அறிந்த பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ண. 3, நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ்வதற்காக. 4, பிற்காலத்தில் நாம் நீதி உள்ளவர்கள் என்பதை விளங்க செய்வதற்காக தேவன் அவ்வப்பொழுது நம்மை சிட்சிக்கின்றார்.